இதே ஜப்பானோட நீங்க வந்து எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா அவங்க சுகாதாரத்துக்கு வந்து 11% ஒதுக்கீடு செய்யறாங்க. அவங்களுடைய ஜிடிபி 11%. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 2% நம்ம ஒதுக்கீடு செய்கின்றோம். ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற உயர்கல்வியில் சேர வேண்டிய எண்ணிக்கை வந்து 64%. 100 பேர் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்ந்தாங்கன்னா அதுல 64% கல்லூரி வரைக்கும் போறாங்க. அதுதான் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் என்ற அர்த்தம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது 26% தான். 100 பேர் எலிமெண்டரி ஸ்கூல்ல 1வது சேர்ந்தாங்கன்னா 26 பேர் தான் வந்து கல்லூரி இதுக்கு வந்து கல்லூரியுடைய படிப்புக்கு வந்து அவங்க போறாங்க. அதே மாதிரி நீங்க சுகாதாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்டண்டட் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அதாவது 5 வயது குறைவா இருக்கின்ற குழந்தைகளுடைய வளர்ச்சி அது வந்து சராசரியை விட குறைவாக இருந்தா அந்த குழந்தை வந்து ஸ்டண்டட் சைல்டு என்று வரையறுக்காங்க. உலக சுகாதார அமைப்பு வந்து வரையறுக்காங்க. அதை நீங்க பாத்தீங்க என்று சொன்னாக்கா ஜப்பான்ல வந்து 1.5% தான் ஸ்டண்டட் சில்ட்ரன். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 35% ஸ்டண்டட் சில்ட்ரன். ஸ்டண்டட் சில்ட்ரன் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அதிகமாக இருப்பது என்பது இந்தியாவில தான். அது வந்து சுகாதாரத்தில் அந்த இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு என்பதுதான் வந்து அது காட்டுது. அதே மாதிரி வந்து பிறக்கும் குழந்தைகள் இறப்பது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் IMR இது வந்து ஒரு 1000 குழந்தைகள் வந்து பிறந்தாக்கா இந்தியாவில் வந்து 29 குழந்தைகள் இறந்துடுறாங்க. ஆனா ஜப்பான்ல ஒரு குழந்தை தான் இறக்குது. இதெல்லாம் வந்து சுகாதாரத்திற்குரிய இண்டிகேட்டர். இதுவும் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான. அதே போல வருமானத்தை வந்து நீங்க பகிர்ந்தளிப்பது பாருங்க. நம்மளோட ஜப்பான் வந்து தொழில்நுட்பத்துல அறிவியல்ல வளர்ந்த நாடு. என்றைக்கோ இந்தியாவோட முன்னாடி போயிடுச்சு ஜப்பான். ஆனா டாலர் பில்லியன்கள் கணக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா இந்தியாவில் $205 பில்லியன் இருக்காங்க. ஆனா ஜப்பான்ல $40 பில்லியன் இருக்காங்க. அப்படி என்று சொன்னா நம்மையோட அங்க வந்து அசமத்துவம் குறைவா இருக்கு. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு முதலாளித்துவ தேசம் தான். ஆனா குறைவாக இருக்கு அசமத்துவம் என்பது.